Greetings from Elite English Academy. Dear friends, in this video, let me discuss omission of articles. இங்கிலீஷில் வந்து 3 ஆர்டிகிள்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். A and the. அதான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இதில் வந்து omission of articles பார்க்கலாம். எந்தெந்த இடங்களில் ஆர்டிகிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லெசன்ஸில் மொத்தம் 10 பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி கிராமர் புக் பேஸில் எந்தெந்த இடங்களில் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வித் ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் நேம். எனக்கு ஒரு நேம் இருக்கு, உங்களுக்கு ஒரு நேம் இருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நேம் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி நாம வந்து த யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ விசிட்டட் இந்தியா, ஐ லவ் பாகிஸ்தான், ஐ லவ் அமெரிக்கா, ரைட்? ஸோ ஷீலா கோஸ் ஹோம். ஸோ இதில் வந்து அந்த இதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ். அந்த அவங்களுக்கு அந்த ஒரு நேம் தான் இருக்கும். ஆளாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் த யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஏற்கனவே நம்ம எக்ஸப்ஷன்ஸில் பார்த்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி அந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கண்ட்ரீஸ் வரும்போது வந்து அவங்க ஆர்டிகிள் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நெதர்லாண்ட்ஸ், ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க நேமுக்கு முன்னாடி த வரும். மற்றபடி ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி நவுன் த யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட், பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா எண்ண முடியாத நவுன்ஸ். அந்த நவுன்ஸ் வந்து ஜென்ரல் சென்ஸில் யூஸ் பண்ணும்போது த யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப். சுகர் லீட்ஸ் டு டயபெட்டிக்ஸ். ஸோ அட்வைஸ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி ஒன். ஹாப்பினஸ் ஹேஸ் நோ லிமிட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரல் சென்ஸில் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகிள் த யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, வித் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ் யூஸ்ட் இன் அ ஜென்ரல் சென்ஸ். அதாவது அன்கவுண்டபிள் நவுனில் யூஸ் பண்ணவே கூடாது. பட் கவுண்டபிள் நவுன்ஸில், அதுவும் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸில் ஒரு ஜென்ரல் சென்ஸில் யூஸ் பண்ணால் நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ த books are a source of knowledge. The books are சொல்லக்கூடாது. books are source of knowledge. அப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவுண்டபிள் அப்படின்னாலே ஆர்டிகிள் த யூஸ் பண்ணலாம் செகண்ட் டைம் வரும்போது. ஆனால் ஒரு ப்ளூரல் போகும்போது ஜென்ரல் சென்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிகிள் த யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபோர்த், நேம்ஸ் ஆஃப் மீல்ஸ். திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். the word மீல்ஸ், சாப்பாடு, அதுக்கு முன்னாடி வந்து த பிரியாணி சொல்லக்கூடாது, பிரியாணி தான் சொல்லணும். தென் வி ஹேட் லஞ்ச் டுகெதர், ரைட்? பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் குட், த பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் குட் சொல்லக்கூடாது. இதுதான் வித் நேம்ஸ் ஆஃப் மீல்ஸ். வித் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் யூஸ்ட் இன் அ ஜென்ரல் சென்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஸோ அது நம்ம வந்து பார்க்க முடியாது. இந்த இதுக்கு முன்னாடி, இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீடம், லவ், பியூட்டி, ரைட்? பியூட்டி இஸ் ட்ரூத் பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் த பியூட்டி சொல்லலை அப்படின்னா ரீசன் வந்து இதுதான், பியூட்டி. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அதுக்கு முன்னாடி இது பண்ண லவ் இஸ் கிரேட், ரைட்? அதுக்கு முன்னாடி வந்து லவ், அதுக்கு முன்னாடி நாம் ஆர்டிகிள் த யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிவன் எக்ஸாம்பிள் பாருங்க, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். ஸோ பியூட்டி லைஸ், ஸோ த பியூட்டி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வில் நாட் டேக் ஆர்டிகிள் த. In certain fixed expressions. ஸோ இங்கிலீஷ் கிராமர் படி சில விஷயங்களுக்கு இது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து ஹோம், நல்லா நினைச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு இது. எனிபடி ஹோம், எனிபடி அட் ஹோம் சொல்லக்கூடாது. எனிபடி அட் த ஹோம் சொல்லக்கூடாது. எனிபடி ஹோம். இன் பெட், ஆன் ஃபுட், பை ட்ரெயின், பை பஸ், டு ஸ்கூல், இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ பிஃபோர் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, சர்ச், ஹாஸ்பிட்டல், பிரிசன், லாங்குவேஜஸ், சப்ஜெக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், இதுக்கு முன்னாடிலாம் ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒரு சிம்பிள் இது சொல்கிறேன். ஷீ ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ். சார், ஷீ ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ், ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங்குவேஜுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது ஐ லைக் இங்கிலீஷ்னா
எனக்கு வந்து இங்கிலீஷை பிடிக்கும். ஐ லைக் த இங்கிலீஷ் சொன்னோன்னா மீனிங் மாறிடும். ஐ லைக் த இங்கிலீஷ் அப்படின்னா த பீப்புள் ஹூ ஸ்பீக் தட் லாங்குவேஜ், யார் மொழியை பேசுகிறாங்களோ அது. தமிழ், ஐ லவ் தமிழ் அப்படின்னா எனக்கு தமிழை பிடிக்கும். ஐ லவ் த தமிழ் மீன்ஸ் எனக்கு தமிழர்களை பிடிக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் பொதுவாக ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, சர்ச், ஹாஸ்பிட்டல், பிரிசன், லாங்குவேஜஸ், சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகிள் த யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா த போட்டிங்க அப்படின்னா அந்த மக்களை குறிக்கும், பீப்புளை குறிக்கும். அதனால மீனிங்கே மாறிடும். ஸோ பிஃபோர் டைட்டில்ஸ் விதவுட் எ நேம், மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் அதெல்லாம் இருக்கணும். பிரசிடென்ட் அப்படின்னா த பிரசிடென்ட் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிரசிடென்ட்னா இப்போ த சன் அதெல்லாம் சொல்றோம், ரைட்? ஆனால் இங்கே பிரசிடென்ட் அந்த டைட்டில்ஸ்க்கு வந்து ஆர்டிகிள் த யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ், இதுவும் ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ரிலேஷன்ஷிப் ஃபாதர், மதர், ஆண்ட், அங்கிள், குக், நர்ஸ், பிரதர் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆர்டிகிள் த சேர்க்கக்கூடாது. ஐ வில் மீட் ஆண்ட் நெக்ஸ்ட் வீக், அங்கிள் இஸ் ஹோம். ஐ வில் மீட் மை பிரதர். ஸோ பிஃபோர் ரிலேஷன்ஷிப் ஆர்டிகிள் த யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் ப்ரெடிகேட்டிவ் நவுன் டினோட்டிங் யுனிக் பொசிஷன், இதில் ப்ரெடிகேட்டிவ், சப்ஜெக்ட், ப்ரெடிகேட்டிவ் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கொஷனிங் ஏரியா. ஏதாவது யுனிக் பொசிஷனுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யுனிக் பொசிஷன் அப்படின்னா அதில் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் த யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி வாஸ் எலெக்டட் சேர்மன், ஹி வாஸ் அப்பாயிண்டட் கேப்டன். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் டீம்ஸு, ஹாக்கி டீம்ஸு அதுக்கெல்லாம் நியூ கேப்டன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா இப்போ ரோஹித் சர்மா அப்பாயிண்டட் கேப்டன், சூரியகுமார் அப்பாயிண்டட் T20 டீம் கேப்டன், அப்பாயிண்டட் த கேப்டன் அப்படி வராது, கேப்டன், ரைட்? ஸோ எலெக்டட் சேர்மன் இது வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Dear friends, I hope the video was useful. There will be more videos in future. If you feel joining us, please call the given number. Thank you. Have a nice day.